அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் இந்தியாவின் வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் அந்த இந்தியா எப்படி உருவாகியது என்ற அதன் தொடக்கத்தை காண வேண்டும். எனவே அத்தகைய தொடக்கம் எப்படி இருந்தது, அதிலிருந்த ஜம்பு திவீபா என்ற நிலப்பகுதியிலிருந்து எப்படி இந்தியா முழுவதும் இந்த மக்கள் பரவி நமது இந்திய வரலாறு உருவாகியது என்பதை காண்போம். இந்தியாவின் தொன்மையை அறிய அது உருவாக விதத்தை கொண்டு பார்த்தால், ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவோடு இணைந்திருந்து அப்படியே பிரிந்து வந்த பொழுது இந்தியாவும் குமரி கண்டமும் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தன. இந்த பகுதியில் பிரிந்து அப்படியே வந்த பகுதியில் பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பாறை மண் அமைப்பு, உயிரினங்கள் உள்ள விதம், தாவரங்கள் போன்ற உள்ளவை மற்றும் அதே ஆப்பிரிக்காவின் கிழக்கு தொடர்ச்சி பகுதியிலே ஒட்டில ஒற்றுமையுடன் காணப்படுகிறது. கிழக்கு கடற்கரையில் உள்ள பாறை அமைப்புகளும் ஒத்திருக்கின்றன. இங்கிருந்து நம்முடைய இந்தியா எடுத்து போயிட்டு ஆப்பிரிக்காவின் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒட்டினால் அப்படி பொருந்தும். எனவே அங்கிருந்து பிரிந்து என்பதை இதன் மூலம் உறுதியாகிறது. மேலும் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்களின் கலாச்சாரம், தமிழ் இலக்கியம் இன்றும் தமிழ்நாட்டில் காண கிடைப்பது. இந்த தமிழ்நாடு உள்ள பழங்குடியின மக்கள், ஆஸ்திரியா, கிழக்காசிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்கா கடற்கரை உள்ள நாடுகள் உள்ள பழங்குடியின மக்களுடைய வாழ்வியல் உள்ள ஒற்றுமைகள், இவைகள் எல்லாம் இந்தியாவில் தொன்று தொற்று மனிதன் வாழ்ந்து வந்துள்ளான் என்பதற்கான சான்றுகளாக உள்ளன. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த பகுதியாக ஒரு காலத்தில் இருந்துள்ளன என்பதையும் நிரூபிக்கின்றன. எனவே இந்த இந்தியாவில் எப்பொழுது இங்கு மனிதன் தோன்றினான் என்று ஆராயும் பட்சத்தில் இங்கு உண்டாகியுள்ள மலைகளில் எது மிகவும் பழமையானது என்றும், மேலும் இங்கு உருவாகி ஆற்றில் எது மிகவும் பழமையானது என்றும் நாம் அறிய வேண்டியுள்ளது. அத்தகைய பழமை வாய்ந்த மலை இந்தியாவின் திருவண்ணாமலை மற்றும் அதை அடுத்து உருவான கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேலும் அதில் உருவாகிய ஆறுகள் என கொள்ளலாம். அவ்வகையில் பார்த்தால் இதே சமயத்தில் வட இந்தியாவில் உருவாகிறது. அது ஒரு தக்கான பகுதியாக அவ்வாறு மேடுகள் கொண்ட சாதாரண மேடுகள் கொண்ட பகுதியாக உள்ளது. அங்கு பெரும் மலைகள் கூட உருவாகவில்லை. விந்திய மலை, இமயமலையால் பிற்பாடு உருவாகிறது. எனவே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, திருவண்ணாமலை, இதுதான் இந்தியாவின் ஆதியில் உருவாகிய பழங்காலத்தில் உருவாகிய மலைகள். இந்த மலைகள் உருவாகிய வெகு காலத்துக்கு பின்பு மேற்கு தொடர்ச்சி மலைகள் 120 to 90 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றின. ஆனால் இந்த திருவண்ணாமலை 3 to 2.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பும், ஜவ்வாது மலை 2.8 to 2.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பும், சேலம் நாமக்கல் மலைகள் 1.6 to 0.9 பில்லியன் வருடங்களுக்கு முன்பும் தோன்றின. எனவே இங்கு உருவான பழமையான ஆறுகளாக பார்த்தால் நர்மதா என்று சொல்கிறார்கள், கோதாவரி என்று சொல்கிறார்கள், காவிரி என்று சொல்கிறார்கள். ஏனால் உலக தோற்றத்தின் அடிப்படையில், இந்தியாவின் உருவாக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் காவிரி தான் மிகவும் பழமையான நதியாக இங்கு தோன்றுகிறது. இந்த காவிரி, பாலாறு மற்றும் தென்பெண்ணை ஆறு ஒருங்கிணைந்த நதியாக வட தமிழ்நாட்டில் முதலில் பாய்ந்தன. பிற்பாடு காவிரி தெற்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சில லட்சம் ஆண்டுகளில் தற்போது நிலை அடைந்துள்ளது. அதை போன்று பாலாறு கடந்த 20,000 வருடங்களுக்கு முன்பு சென்னை பழவேற்காடு பகுதியில் பாய்ந்து அப்படியே கிமு 1000 to கிமு 500 காலகட்டங்களில் தற்போதைய கல்பாக்கம் அருகில் கடலில் கலக்கும் நிலையை எட்டியுள்ளது என்பதை என்னுடைய ஏஐ அனலிஸ் ஆய்வு மூலம் கண்டறிய முடிந்தது. இதற்கான சான்றுகளை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மற்றும் நம்முடைய தமிழ்நாடு மற்றும் இஸ்ரோ அமைப்பினர் சேர்ந்து மேற்கொண்ட முடிவில் இவர்கள் சில ஆயிரம் வருடங்கள் இந்த காவேரி ஆறு சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி பாய்ந்தது என்று கூறுகிறார்கள். நான் இதை சில ஆயிரம் வருடங்களுக்கு பின்பு நோக்கி கொள்கிறேன், லட்ச வருடங்களுக்கு பின்பு நோக்கி சொல்கிறேன். இதன் ஆய்வை நான் முன்பே என்னுடைய காணொலியில் வெளியிட்டுள்ளேன். எனவே இத்தகைய ஆறுகள் எது பழமை என்று பார்த்தால் நர்மதாவா, கோதாவரியா, கிருஷ்ணாவா, காவேரியா, பாலாறு என பார்த்தால் இதில் ஒருங்கிணைந்த பாலாறு காவேரி பகுதியின் பழமையான காலம் நதி என கொள்ளலாம். எனவே ஆதி நாகரிகம், ஆதி மனிதன் இந்த காவிரி பாலாறு ஒருங்கிணைந்த நதிப்பகுதியில் உருவாகிய சாத்தியக்கூறுகள் தோற்றத்தின் அடிப்படையில் உள்ளது. இதற்கான புராணச் சான்றுகள் நம்மளுக்கு ஜம்புதீவா என்ற ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனா மரத்தூர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் எப்படி புலம்பெயர் என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த பகுதி தான் இந்தியாவின் பழமையான ஆதிக்குடி மக்கள் வாழ்ந்த பகுதியாக யாம் கணித்துள்ளோம். இதில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இந்த இந்தியாவில் 300 to 350 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தான் உருவாகியிருக்குது.
அது நமது அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த உயிர்கள் பரிணாம வளர்ச்சி பெற்று அதில் மனிதனும் சுமார் 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக தான் உருவாகியிருக்க வாய்ப்புகள் என்பதை ஏஎன்எஸ் மூலம் நாம் அறிய முடிகிறது. எனவே அத்தகைய மனிதன் மிகவும் தொன்மையில் வாழ்ந்ததற்கான இந்தியாவிலே உள்ள தொழில் தடயங்களாக 17.5 லட்சம், அதாவது 17.5 இயர்ஸ் பிஃபோர், லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஆதி கால மனிதனின் தடயங்களாக கற்கருவிகள் இந்த வட தமிழ்நாட்டில் ஒட்டியுள்ள பாலாங்கட்டு கரையில் ஒட்டி அமைந்துள்ள அதிரம்பாக்கம் என்னும் இடத்தில் தொழில் தடயங்கள் கிடைத்துள்ளன. மேலும் புராண அடிப்படையில் உலகில் தோன்றிய தொன்மையான மலையாக திருவண்ணாமலை காண்பித்து அங்கு வாழ்ந்த மக்களின் வரலாற்று தடயங்கள் நமது புராண நிலம் மற்றும் கோயிலின் தல வரலாற்றிலும் எண்ணற்ற சான்றுகள் கிடைக்கின்றன. இந்த 2 தடயங்களையும் ஒருங்கிணைத்து பார்த்து தமிழரின் திரைநாகரத்தையும் அதில் அடிப்படையாக கொண்டு பொருத்தி பார்த்தால் இந்த திருவண்ணாமலை மற்றும் ஜவ்வாது மலையை ஆதி கால இந்தியர்கள் வாழ்ந்த இடத்திற்கான சான்றுகளாக நிறைய தன்னகத்தில் கொண்டு வாழ்விடங்களாக இன்றுக்கும் நமக்கு சான்றுகளாக விளங்கி நிற்கின்றன. இதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த எழில்நாடு என்று சங்க காலத்தில் குறிக்கப்பட்டுள்ள இந்த ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் போன்ற பகுதிகளும் ஜமுனாமத்தூர், திருவண்ணாமலை, பர்வதமலை போன்ற பகுதியில் மிகவும் தொன்மையான திணை சார்ந்த ஊர்களாக அறிய முடிகிறது. எனவே இந்த பகுதியில் ஆதி மனிதன் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் கொண்ட மிகவும் பழமையான இடமாக ஜமுனா மரத்தூர் என்கின்ற ஜவ்வாது மலையில் உள்ள பழமையான ஊரை இனம் காண முடிகிறது. இங்கு ஆதிகாலம் தொட்டே தற்போது வரை இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதுவே இந்தியர்களின் பழமையான குருதி திணையாக கொண்ட ஊராக தற்போதும் அதன் பழமை தாங்கி நிற்கிறது. இங்கிருந்து தான் பழைய பாலாறு இந்த உத்தர காவிரி என்கின்ற ஒடுகுத்தூர் வழியாக பாய்ந்து தற்போதைய பாலாற்றில் வெட்டுவானத்திற்கு அருகவும் மாதனருக்கு இடைப்பட்ட பகுதியில் கலக்கிறது. ஆனால் கூகுள் மேப்பில் தேடினால் இந்த ஆறு நமக்கு காண கிடைக்கவில்லை. இந்த ஆற்றை நம்ம வரலாற்றில் ஈவன் மேப்பில் கூட பார்க்க முடியல. ஆனால் இந்த வாணியம்பாடி என்னுடைய சொந்த ஊர் என்பதால் இந்த பகுதியில் உள்ள நதிகளையும் மக்களின் வழக்கங்களையும் ஓரளவு யாம் சிறு வயது தொன்றே அறிகிறோம். இந்த ஆறுத்தான், இந்த உத்தரகாவிரி ஆறுத்தான் முதலில் பாலாறாக உருவாக வாய்ப்புள்ளது என்பதும் இதன் மூலம் கூற முற்படுகிறோம். பிற்பாடு இந்த நந்திமலையிலிருந்து வந்த காவிரி, தென்பனி, பாலாறு ஒருங்கிணைந்த நதிகள் இந்த ஆதி பாலாற்றுடன் சேர்ந்து பயணித்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த ஒடுகுத்தூர், ஜமுனாமரத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, பர்கூர் இவைகளை மிகவும் பழமையான திணை சார்ந்த ஊர்களாக, அதை அடுத்து திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செய்யாறு, காஞ்சிபுரம் பகுதிகளை திணை சார்ந்த பகுதிகளாக பிரம்மதேசத்தையும் கருதலாம். எனவே இந்த இந்தியாவிலே வாழ்ந்த ஆதி குடிமகன் இங்குதான் தோன்றியிருக்க வாய்ப்புகள் உள்ளன. இவருடன் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் பிற்பாடு கலந்து அவர்கள் மூலம் இந்த இந்திய வரலாறு, இந்த இந்திய பழங்குடியின மக்கள் பல்வேறாக உருவெடுத்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. எனவே இத்தகைய பழமையான திணை ஊர்களில் வாழ்ந்த இந்த வாணியம்பாடியை மையமாக கொண்டு இந்த திணைநகரத்தின் மையமாக இந்த பகுதியை கருத்தில் எடுத்து என்னுடைய கலாவினுக்கு பயன்படுத்துகிறேன். இந்த ஆய்மனிதன் எப்படி மற்ற இடங்களுக்கு இங்கிருந்து புலம்பெயர்ந்த வாய்ப்புகள் என்ற அடிப்படையை ஜவ்வாது மலையின் தொடர்பு படுத்தி இந்த வாணியம்பாடி வட்டார வரலாற்று நிகழ்வுகளையும் இந்த திணைநகர கட்டமைப்பு இங்கு எவ்வாறு இருந்தது, தற்போது அதன் தொடர்ச்சி எவ்வாறு எஞ்சியுள்ளது என்பது இனி ஆராய்ந்து அப்படியே புராண காலத்தில் வாழ்ந்த மக்களுடன் இந்த வாணியம்பாடிக்குள்ள தொடர்பை கண்டு எப்படி பல்வேறு பழங்குடியினரை இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று மற்ற பழங்குடியினர்களுடன் கலந்திருக்க வாய்ப்புகள் என்பதையும் ஆராய்வோம். ஆதியில் மனிதன் ஒரு விலங்கு போன்றுதான் இருந்தான். அவனுடைய அறிவு நிலை உயர அதற்கேற்ப நாகரிக வளர்ச்சி பெற்று திணை நாகரிகத்திற்கு முதலில் உயர்ந்தான். இத்தகைய திணைநகரம் முதலில் பாலாற்றை ஒட்டி வாழ்ந்த மக்களால் தான் உருவெடுக்கப்பட்டது. அத்தகைய மக்கள் பல்லார் என்கிற பல்லவர்களாகவும் இந்த பாலாற்றை ஒட்டிய முன்னேறி சென்று சென்னை பகுதியை அடைந்து அங்கு கடற்கரை ஒட்டிய பகுதியில் அவர்களின் மரபு ராஜ்யங்களை உருவாக்கினார்கள். இவ்வாறு இந்த பாண்டிய தேசமாகிய பாண்டிய நாடு குமரிக்கண்டத்தில் இருந்தபொழுது முதலில் தாமிரபரணி ஆற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த இம்மக்கள் அந்த நதி ஆதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாவதற்கு முன்பு மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பொழுது இவர்கள் அங்கு வாழ்ந்துள்ளனர். நான் ஏஎன்எல் செய்த பொழுது இக்காலகட்டம் 100 to 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு என காண்பிக்கிறது. எப்பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயரவடைய தொடங்கியதோ அப்பொழுது இந்த நதி கிழக்கு நோக்கி ஓடியிருக்க வாய்ப்புகள் உள்ளன. இவ்வாறு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயர்வடைதல் நிகழ்வும் 60 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு
இந்த இந்தியா யூரேஷியா கண்டத்தின் பூமி தட்டுக்கள் இடித்த பொழுது உருவாகி நிலை கொண்டிருக்கின்றன. எனவே இந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் இந்த தாமிரபரணி நதி மேற்கு பாய்ந்த நதியாக இருந்து கிழக்கு நோக்கி பாயும் நதியாக உருவெடுக்க வாய்ப்பு உள்ளது. அத்தகைய இந்த நதியின் புலன்பெயர்ச்சியின் போது தான் இந்த மச்சகத்தில் குறிப்பிட்ட இந்த மனுவின் பெருவெள்ளமாகிய நிகழ்வு, அந்த நிகழ்வும் போது சப்தரிசிகள் படகுகள் மூலம், மனுவின் படகுகள் மூலம் இந்த இமயத்தை நோக்கி சென்று அடைந்துள்ளனர். இந்த காலகட்டம் நாம் பல லட்சம் வருடங்கள் முன்பு என்று கருதினால் கூட இந்த இமயமலை பகுதிகளுக்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக மனிதன் சென்று விட்டான் என்பதற்கு மச்ச புராணத்திலிருந்து ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதற்கு முன்பு ஜமுனா மரத்தில் இவன் வாழ்ந்தான் என்ற ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த மனு பெருவெள்ள காலத்திற்கு முன்பே இங்கு மனிதன் வாழ்ந்தான் என்பதையும் உறுதி செய்ய முடிகிறது. அத்தகைய பழைய மனித இனம்தான் பாண்டிய இனமாகிய இத்தகைய பாண்டியர்கள் இந்த பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த குமரிக்கண்டம் முழுக்க பகுதியாக மூழ்கன் நிகழ்வுகள் தொடர்ந்த பொழுது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையை அடைந்தவர்கள் அப்படியே படிப்படியாக முன்னேறி குஜராத் பகுதி வரை சென்று அடைந்தனர். இவ்வாறு சென்ற இம்மக்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே தங்கியவர்களால் அந்த பகுதியிலிருந்து இந்த குறித்தனி மக்கள் உருவாகினார்கள். அத்தகைய மக்கள் இந்த தென்னிந்தியாவிலே குமரிக்கண்ட பகுதியில் இருந்தவர்கள் பாண்டியர்கள் என்றும், குமரி பகுதியில் இருந்தவர்கள் பாண்டியர்கள் என்றும், அப்படியே கொஞ்சம் முன்னேறி குடநாடு பகுதியில் தங்கியவர்கள் சேரர்கள் என்றும், மேலும் முன்னேறி சென்று கோலாப்பூர் மகாராஷ்டிரா பகுதியில் தங்கியவர்கள் பங்களர் என்றும் கோலார் என்றும் அழைக்கலாம். அதுக்கு மேலே குஜராத் நோக்கி சென்ற இந்த பரத்தவர்களாகிய பாண்டியர்களே பார்த்தியாஸ் என்று அழைத்தனர். இந்த பார்த்தியாஸ் பிற்பாடு பாண்டவர்கள், பௌரவர்கள் அல்லது புரு, குரு என பல்வேறு உருவெடுத்துள்ளனர். எனவே இத்தகைய இந்த இனம், இந்த மக்கள் நிலம் வழியாக புலம்பெயர்ந்த மக்கள் என நமக்கு உறுதி செய்கிறது. அதையடுத்து மனு பெருவெள்ளத்தின் போது இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையில் வாழ்ந்த இமயமலை பகுதியை அடைந்த சப்தரிசிகள் வழியாக வந்த இந்த பாண்டிய இன மக்களாகிய நாம் தான் பிராமணர்கள் என்று, ஆரியர்கள் என்றும் ஆங்கிலர் கூறிய வாக்கை வைத்து இவர்களை அடையாளம் காண்கிறோம். எனவே இவர்கள் வாழ்ந்த சரஸ்வதி நொட்டி பகுதியே ஆரிய நாகரிகமாக உருவெடுத்தது என்கின்றன. இவ்வாறு மேற்கண்ட நிகழ்வுகளாகிய புலம்பெயர்ச்சியின் போது இன்னொரு புலம்பெயர்ச்சி புராணங்கள் குறிப்பிட்டுள்ளபடி அதன் அடிப்படையில் இந்த ஜம்பு திவீபா தட் இஸ் ஈக்குவல் டு ஜம்பு பிளஸ் திவீபா என்று பிரிக்கலாம். இந்த ஜம்பு என்ற பகுதியில் வாழ்ந்த மக்கள் புலன்பெயர்ச்சி எவ்வாறு என்று பார்க்கலாம். இதில் ஜம்பு என்பது ஜமுனா மரத்தை குறிக்கிறது. அது நாவல் பழ மரத்தை சான்ஸ்கிருதத்தில் குறிக்கிறது. திவா என்பது நிலப்பரப்பு என்பதை குறிக்கும். எனவே இந்த ஜமுனா மரத்தூர் என்பது நாவல் பழம் நிறைந்த நிலப்பரப்பு. இது ஜமுனா மரத்தூர் என்கிற பகுதியாகும். இதுவே ஜம்பு திவா என்பது என நமது புராணங்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இந்த ஜமுனா மரங்கள் நிறைந்த நிலப்பகுதியே ஜமுனா மருத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெயரை தாங்கிய பழைய ஊர் இன்றும் ஜவ்வாது மலையின் உச்சியில் உள்ள தக்கான பகுதியில் இடத்தில் ஜமுனா மருத்தூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊர் திருவண்ணாமலையிலிருந்து 82 கிலோமீட்டர் தொலைவிலும், வாணியம்பட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கத்திலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த 3 ஊர்கள் தான் குறுநில நாகரிகத்தை அடுத்து தமிழின் முல்லைநில நாகரமாக மாறிய காலத்தில் அவன் தங்கி வாழ்ந்த உலகின் மிகவும் தொன்மையான முல்லை நாகரிக ஊர்கள் என என்னுடைய ஆவின் மூலம் கண்டறிந்த விஷயத்தை இங்கு பதிவிட விரும்புகிறேன். எனவே இந்த மலையிலிருந்து தெற்கு நோக்கி பாய்ந்த சியாரோவை பின்பற்றி கீழ்நோக்கி நகர்ந்த இந்த இனம்தான் விஷ்ணுவின் வாழ்விலை பின்பற்றி செங்கம் திணை மக்களாகும். அதே கிழக்கு நோக்கி பாயும் இந்த மிருக நதியின் போக்கில் சென்றவர்கள் பிரம்மாவின் வாழ்வியலை பின்பற்றும் இம்மக்கள் ஜமுனாமத்தூர், போலூர், ஆரணி, பிரம்மதேசம், மிருகண்ட நதியில் சென்றவர்கள் முருகன் வழியை பின்பற்றியவர்கள், கமல நதியின் போக்கில் சென்றவர்கள் பிரம்மன் வழியை பின்பற்றவர்கள். இவர்கள்தான் இந்த ஜமுனாமத்தூர், போலூர், ஆரணி, பிரம்மதேசம் என்று முன்னேறி சென்று இதற்கு பிற்பாடு உருவாகிய பாலாட்டு நதி பகுதியில் உள்ள தெற்கு கரையில் உள்ள இந்த பிரம்மதேச பகுதியில் வாழ்ந்துள்ளனர். இந்த ஜமுனாமத்தூரிலிருந்து பாயும் கமல நதியின் போக்கில் கீழ்நோக்கி சென்றவர்கள் இந்த பிரம்மாவளி மக்கள். இவர்கள் காமாக்கூர் என்னும் இடத்தில் மிருகண்ட நதியின் வழியில் முருகர் வழியில் வந்த மக்களுடன் இணைகிறார்கள். இந்த இடத்தில் இவர்கள் சந்திக்க இவர்கள் பிரிந்தவர்கள் அப்படியே வாழைப்பந்தல் என்னும் இடத்தில் கலவை, தென்னாம்பட்டு, பிரம்மதேசத்தை அடைந்துள்ளார்கள். பிரம்மான் வாழ்வியலை பயன்பற்றி இவர்கள் வாழ்ந்துள்ளனர். அப்படி இந்த மிருக நதியின் போக்கில் முன்னேறி சென்றவர்கள் செய்யாறு, இந்த நதி செய்யாறு என சேர நதியுடன் கலக்கும் பகுதியுடன் நீண்டு சென்று அப்படியே முன்னேறி சென்று இவ்வாறு சென்ற இம்மக்கள் முருகன் வாழ்வியலை பின்பற்றுவர்களாக தற்போது வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் இந்த செய்யாறு என்னும் இடத்தில் தங்கி வாழ்ந்தனர். இது சற்று பிற்பாடு உண்டான மருதநில நாகரிகமாகும். எனவே இந்த திருவண்ணாமலையை சுற்றியுள்ள இந்த பகுதியெல்லாம் முருகன் வரலாற்றை தாங்கிய வரலாற்றை நீங்கள் காண முடியும். அது செஞ்சி வரை நீடிக்கிறது. இன்றும் அத்தைய முருகன் வரலாற்றை தாங்கிய ஊர்கள் இன்றும்
இந்த பகுதியில் நிறைய உள்ளன. இங்குள்ள இந்த செய்யாற்றில் தான் முருகன் குழந்தையாக விளையாடி வாழ்ந்தார். அவரை பார்வதியவர் வளர்த்தார் என்ற குறிப்புகளை இந்த செய்யாற்றில் உள்ள திருவாதூர் என்னும் இடத்தில் செய்யாற்றின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரி ஈஸ்வரர் கோயிலின் தலவரலாற்று புராண சம்பவங்களின் வாயிலாக அறிய முடிகிறது. மேலும் இந்த ஜமுனாமரத்தில் இருந்து சற்று தொலைவில் பாக்கன்மை மற்றும் மேல்மலையனூர் என்னும் 2 மலையில் இருந்து வரும் அதன் வடிகால் நீரோடை தென்பாலை என்னும் ஊர் அருகே கலந்து சங்கராபரணி நதியாக உருவெடுத்து சென்று செஞ்சூர் வழியாக பாய்ந்து இந்த பாண்டிச்சேரி அருகே உள்ள ஆரண்ய குப்பம் என்னும் இடத்தில் கடலில் கலக்கிறது. இந்த செஞ்சியிலிருந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருவண்ணாமலை உள்ளது. இங்குள்ள மக்கள் தற்போது சிவனின் வாழ்வில் பின்பற்றி வாழ்கின்றனர். அதே இந்த ஜமுனாமரத்தில் இருந்து கிழக்கு நோக்கி பாயும் பீமன் நதியின் போக்கில் முன்னேறி சென்றால் மேல் சோலாங்குப்பம் மற்றும் வில்வராணி என்னும் இடத்தில் சென்று இந்த ஆறு செய்யாற்றுடன் கலக்கிறது. இங்கு சோழர் என்னும் பல இனத்தை காண முடிகிறது. எனவே இந்த ஜமுனாமரத்தில் இருந்து மேற்கு நோக்கி வடுகுத்தூர் வழியாக சென்ற மற்றொரு ஆறு உத்தர காவிரி ஆகும். இது உத்தர காவிரி நதியாக பாய்கிறது. இது பாலாற்றில் வெட்டுவானம் என்கிற இடத்திற்கு மாதம் என்கிற இடத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் இந்த பாலாற்றில் கலக்கிறது. இதில் தான் இந்த புராணங்களில் குறிப்பிட்டுள்ள நாவி என்கிற மன்னர் பரமையினர் வழிவந்த நந்த மன்னர்கள் ஜம்புதீப என்கிற நிலப்பகுதியில் இருந்து வாழ்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த நந்தர்களும் சிவனின் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இவர்கள் தான் இந்த ஜம்புதீப என்கிற ஜமுனா மருத்தில் இருந்து மேற்கு நோக்கி செல்லும் இந்த உத்தர காவிரியின் போக்கில் முன்னேறி வடுகுத்தூர், மாதனூர், வளத்தூர் போன்ற பகுதியை அடைந்து இந்த பாலாற்றின் போக்கில் அப்படியே மேல் நோக்கி முன்னேறி சென்று ஆம்பூர், தேவலாபுரம் என்னும் இடத்திலும் விண்ணமங்கலம், மலையாம்பட்டு, வாணியம்பாடி, திப்பரேவு, பெத்தமங்கலம், கோலார், நந்திமலை என முன்னேறி அங்கு ஒரு பெரும் மன்னர்களாக நந்திமலையில் உருவெடுத்தனர். அப்படியே பிற்பாடு நந்தர்களாக மகத தேசத்தில் நமது பிற்கால வரற்றில் இவர்கள் அடையாளம் காண முடிகிறது. அதை போன்று இந்த செய்யாற்றில் வாழ்ந்த முருகர் அப்படியே அந்த நதி பாலாற்றின் கலக்கும் திருமுக்கூடல் என்னும் இடத்தில் இருந்து இந்த பாலாற்றின் போக்கில் மேல்நோக்கி சென்று தற்போதைய காஞ்சிபுரம் பதில் பழைய தொன்மையான மருதநாயகத்தினை கொண்ட ஊரை காஞ்சிபுரமாக உருவாக்கினார் என அறிய முடிகிறது. இங்குத்தான் பல்லவர்கள் தலைநகரை கொண்டு ஆதில் ஆட்சி புரிந்து பிற்பாடு முருகரின் நவர்கள் மூலம் இந்தியா முழுவதும் அவர்கள் ஆட்சி பரவியது. எனவே புராண அடிப்படையில் உள்ள சான்றுகளை கொண்டு பார்த்தால் இந்த நதி ஆதியில் சேர நதியாக கடலில் சென்று பாதையை இந்த பாலாறு புலன்பெயர்ச்சியின் போது சென்னையிலிருந்து தற்போதைய பாதைக்கு மாறிய பொழுது இந்த பாலாறு இந்த செய்யாற்றுடன் திருமுக்கூடல் என்னும் இடத்தில் இணைந்து பயணித்து தற்போதைய கல்பாக்கம் அருகே வயலூர் என்னும் இடத்தில் கலக்கிறது. இவ்வாறு இந்த பாலாறு செய்யாறு இணைந்த போது ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போதுதான் பழைய காஞ்சிபுரம் இந்த நகர் அழிந்துள்ளது. எனவே இந்த காஞ்சி மருதத்திணை நகரம் செய்யாறு திணை நாகரத்துக்கு அடுத்து உருவாகிறது என கருதலாம். எனவே இதை மேற்கொண்டு இந்த புலப்பெயர்ச்சி அடிப்படையாக கொண்டு எவ்வாறு இந்த பழங்குடியின மன்னர்கள் இந்தியாவில் உருவாகிய பழங்குடியின மன்னர்கள் இந்திய முழுக்க பரவினர் என்பதை அடுத்த காலையில் காண்போம். எனவே புராண அடிப்படையிலும் உலக தோற்றத்தின் அடிப்படையிலும் திருவண்ணாமலையின் தலவரலாற்றின் அடிப்படையும் கொண்டு பார்க்கும்போது இந்த ஜமுனா மருத்துவத்தில் தான் ஆதி மனிதன் வாழ்ந்தான், இங்கு இருந்தான், இந்தியா முழுக்கும் பரவினான். இவன் எவ்வாறு பல்வேறு மக்கள் பலன் என்பதை என்னுடைய வரும் காலையில் காண்போம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.